35 வருஷங்களுக்கு முன்னாடி 1988 இந்த வருஷத்துல தான் எனக்கு கனவுல இங்க இருக்கிற இந்த பகவன் நாம போதேந்திர சரஸ்வதி சுவாமிகள், அதாவது இந்த இறை நாமம் யாரு வேணாலும் சொல்லலாம், இன்னார் சொல்லணும் இன்னார் சொல்லக்கூடாது அப்படிங்கிற அந்த மாதிரி பேதம், அதாவது பார்ஷியாலிட்டி அப்படிங்கிறது இந்த இறை நாமத்துக்கு எப்பொழுதுமே இல்லை. அனைவருக்கும் வணக்கம். இப்ப நம்ம சந்திக்க வந்திருக்கிறவர் யாருன்னு பாத்தீங்கன்னா, பிரம்மச்சரிய தீட்சை வாங்கிட்டு தன்னுடைய அம்மாவையும் பார்த்துட்டு உலக நன்மைக்காக நாம ஜபம் சொல்லிட்டு இருக்கவரை தான் பார்க்க வந்திருக்கோம். இவருடைய பெயர் மாடம்பாக்கம் கார்த்திக். இவருடைய கண்ட்ரோல்ல தாம்பரத்துல இருக்கக்கூடிய ராமநாம பேங்கோடைய பிரான்ச் இருக்கு. அது போக நித்யானந்த பிரபு அப்படின்ற புனை பெயர்ல இவர் நிறைய புக்குங்க எழுதியிருக்காரு. அதாவது நாமத்தின் பலன் என்ன, அதுக்கப்புறம் இறைவனின் திருப்பெயர், இந்த மாதிரி நிறைய புக் எழுதியிருக்காரு. இப்ப நாம இவரை சந்திக்க வந்திருக்கிறது நாமத்தின் பலனை பத்தியும் அவர் எப்படி இதை அடைஞ்சாரு அப்படின்றதையும் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். இந்த வீடியோ ரொம்ப பயனுள்ள வீடியோ, எல்லாரும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வணக்கம் ஐயா. உங்களுக்கு இறை நாமத்தின் மேல இந்த ஈடுபாடு எப்படி வந்துச்சு? எத்தனை வருஷமா உங்களுக்கு இந்த ஈடுபாடு இருக்கு? அதை பத்தி கொஞ்சம் பகிர்ந்துக்கிறீங்களா? நாமஜனன்யை ஜெய ஜெய ராம ராம, நாமேஷமூர்த்தையே ஜெய ஜெய ராம ராம, நாம தேசிக மூர்த்தையே ஜெய ஜெய ராம ராம, நாம பர சஜ்ஜனேபிய ஜெய ஜெய ராம ராம, ராம 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 ராம. நம்ம இந்த இறை நாமத்தில் ஈடுபடுவோம் என்கிற இந்த ஒரு வழியானது நமக்கு சின்ன வயசில் இருந்த உபதேசமாயிடும். அதாவது ஒரு 22 வயசு 35 வருஷங்களுக்கு முன்னாடி 1988 இந்த வருஷத்துல தான் எனக்கு கனவுல இங்க இருக்கிற இந்த பகவன் நாம போதேந்திர சரஸ்வதி சுவாமிகள், இப்பவும் கோவிந்தபுரத்துல ஜீவத் சமாதியில இருந்துட்டு இருக்கார். அவர் மூலமா எனக்கு ராமநாம உபதேசம் ஆகிருக்கு. அப்படி ராமநாம உபதேசம் அவர் எனக்கு செஞ்சதுனால இந்த ராமநாமத்தில் ருச்சி ஏற்பட்டு அந்த ராமநாமத்து மூலமாகவே மற்றபடி இந்த பஜனை பாடல்கள் பாடுறது, அது போலவே இந்த மாதிரி பாகவத ராமாயண பாராயணம் எல்லா விஷயத்துலையும் ஈடுபாடு எல்லாமே அதனால தான் வந்தது. அதனால அவர் இப்போ சமீபத்தில் நிறையா உபதேசங்கள் அடிக்கடி கனவுல நம்மளுக்கு எல்லா ஆலோசனையும் சொல்லுவார். என்ன தத்துவங்கள்லாம் நிறையா சொல்லுவார், ஞான விஷயங்கள். இந்த மாதிரி ராமநாமம் அதை நம்ம எப்படி நம்ம நிதம் பண்ணணும். தினம் நம்ம என்ன டெய்லி சாப்பிட்றது தூங்குறது எல்லாம் செய்கிறோம் இல்லையா? நம்ம சாப்பிட்றது தூங்குறது போல் இந்த இறை நாமத்தையும் இடைவிடாமல் சொல்கிறதுக்கான வழிமுறைகள் எல்லாத்தையும் சொன்னவர் அவர் தான். அதனால் எல்லாம் அவரால் கிடைச்சது தான் இந்த ராமநாம். அந்த வயசுலேருந்து இப்போவும் ஈடுபாடு இருக்குது. அதோட அவர் உபதேசம் பண்ணதுலேருந்து இது வரைக்கும் 100 கோடி ராமநாம ஜபமே பூர்த்தி ஆகிருக்குங்கிறதையும் அவர் சொல்லி தான் எனக்கே தெரியும். அதையும் கனவுலேயே தான் சொல்லியிருக்கார். அதனால் அந்த நிலையில் வச்சிருக்கார். ராமநாமம் அப்படிங்கிறது அப்படிப்பட்ட ஒரு குரு உபதேசத்தினால தான் நமக்கு அது பலனை கொடுக்கும். சாதாரணமாக நம்ம ராமநாமம் சொல்லுவோம் அப்படின்னாலும் எல்லாருக்கும் பலன் கொடுக்குங்கிறது அது ராமநாமத்தோட பெருமை. இருந்தாலும் ஒரு குரு முகமாக வச்சா அதோட மகிமை ரொம்ப ஜாஸ்தி. நமக்கு சீக்கிரமே அந்த இறை நாம பலனை நன்றாக கொடுக்கும். அதான் ரொம்ப நல்லா சொன்னீங்க ஐயா. இப்ப இந்த ராம நாமத்தை நம்ம தகுதியுள்ளவங்க, அதாவது தெரிஞ்சவங்க தான் அடைய முடியுமா, அல்லது நம்மள மாதிரி சராசரி மனுஷங்க கூட அந்த பலனை அனுபவிக்கலாமா? அதை பத்தி கொஞ்சம் பகிர்ந்துக்கோங்க. ராம ராம ராம, இது சரியான கேள்வி. அதாவது இந்த இறை நாமம் யாரு வேணாலும் சொல்லலாம், இன்னார் சொல்லணும் இன்னார் சொல்லக்கூடாது அப்படிங்கிற அந்த மாதிரி பேதம், அதாவது பார்ஷியாலிட்டி அப்படிங்கிறது இந்த இறை நாமத்துக்கு எப்பொழுதுமே இல்லை. நம்ம பாரத தேசத்தில் சனாதன தர்மத்தில் இருக்கிறவங்க எல்லாருக்கும் இதில் அது மட்டும் இல்லாமல் ஜாதி மதம் எந்த ஒரு அந்த மாதிரி ஒரு வேறுபாடு எதுவுமே கிடையாது. வேறுபாடு மாறுபாடு கிடையாது. யாருக்கெல்லாம் வாக்கு, அதாவது இந்த வாய் பேசுகிற சக்தி உள்ளதோ அவர்கள் எல்லாருமே இந்த இறை நாமத்தை சொல்லலான்னு
நம்மளுக்கு புராணங்கள்ல எல்லாரும் நம்மளுக்கு முன்னாடி இருந்த நிறைய மகான்கள்ல நிறைய பேர் இதை பற்றி நிறைய சொல்லியிருக்கார். இன்னார் சொல்லணும் இன்னார் சொல்லக்கூடாது அப்படிங்கிறது நமக்கு கிடையவே கிடையாது. அதனால தான் இதில் ஸ்ரீமத் பாகவதத்துலேயும் அஜாமிள சரித்திரத்துலேயும் அப்படி தான் சொல்லும். நம்ம கடவுளோட பேரை இந்த இறை நாமத்தை நம்ம நேராக சொல்லாமல் ராம ராம அப்படின்னு சொல்ல முடியாது. அதுபோல் தான் நம்ம வால்மீகி முனிவரோட சரித்திரத்தை பார்க்குறோம். அவருக்கு நாரத பகவான் ராமநாமத்தை உபதேசம் பண்ணினார். அவருக்கு ராமராமன் சொல்ல வரல. அப்போ மராமரான்னு சொல்லு அதுவே ராமராமன் ஆயிடும் அப்படின்னு. இப்போ சமீப காலத்தில் இருந்த ஸ்ரீதர வெங்கடேஷ் ஐயாவாள்னு ஒரு மகான்றார். அவர் அப்படி தான் சொல்லுவார். நம்ம பேச்சு வழக்கிலேயே, அதாவது நம்ம ராம 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 சிவ சிவ ஏதோ ஒரு கடவுள் பேரை சொல்கிறோம் அப்படின்னா அந்த பேரை நம்ம நேரடியாக உச்சரித்தாதான் நம்மளுக்கு பலன் உண்டு அப்படிங்கிறது இல்லாமல், இப்போ அரிசி வடகம் அப்படி சொன்னால் அதில் ஒரு சிவநாமம் வருது இல்லையா? ஒன்றுமில்லை, வந்தவாசி சொல்லிட்டே இருந்தால் அதில் ஒரு சிவநாமம் இருக்கு இல்லையா? அவர் என்ன வராமல் போயிடுவாரா? அதில் ஒரு ராமநாமம் வருது இல்லையா? இந்த மாதிரி பேசலாம் கூட சொல்லியிருக்கார். ஸ்ரீமத் பாகவதத்தில் அந்த மாதிரி ஒரு ஸ்லோகத்தை சுகபிரம்ம ரிஷியே சொல்கிறார். சாங்கேத்தியம் பாரிகாசியம் வா ஸ்தோபம் ஹேளனமேவான்னு ஒரு ஸ்லோகம் இருக்குது. பரிகாசமாக சொன்னால் பரவாயில்ல, நம்மளெல்லாம் எப்பவும் பாரு அவனுக்கு வேறு வேலையில் ராமராமன் சொல்லியிருக்கார், சிவன் சொல்லிட்டு இருக்கார், அது கிண்டல் கேலியா சொன்னால் கூட அதுக்கும் பலன் உண்டா. அப்படி இருக்கும்போது ராமநாமத்தை யார் வேணாலும் சொல்லலாம், எப்படி வேணாலும் சொல்லலாம் அப்படிங்கிறது. அதுதான் இந்த நாமத்தோட மகிமை. அது எல்லாருக்கும் போகுது. வெறுமன மனிதர்களுக்கு மட்டும் இல்லாமல் எல்லா ஜீவராசிகளுக்குமே இருக்கு. எந்த ஜீவராசிகள் வேணாலும் சொல்லலாம். இப்போ நம்ம கஜேந்திர மோட்ச கதையிலேயே பார்க்குறோம். கஜேந்திரன் ஆதி மூலமேன்னு கூப்பிட்டு தான் சொல்கிறோம். கஜேந்திரன் கூட இறை நாமத்தை கூப்பிட்டு தான் நம்மளுக்கு சரித்திரம் தெரியும் இல்லையா? அது மாதிரி இந்த இறை நாமத்தை சொல்கிறதுக்கு எல்லாருக்கும் தகுதி உண்டு இல்லை. எப்படி வேணாலும் சொல்லலாம், எந்த முறையில் வேணாலும் சொல்லலாம் அப்படின்னு. அதோட இதுக்கு ஒரு பெரிய மகத்துவமான ஒரு மகிமை என்னன்னா, மற்ற தர்மங்கள் எல்லாம் வேதத்தில் சொல்லப்பட்ட தர்மங்கள் தான். அது இன்னார் செய்யணும் இன்னார் செய்யக்கூடாது. நம்ம விஷ்ணு சகஸ்ரநாமத்துலேயும் அது மாதிரி இருக்கு. இந்த வேலையில் தான் செய்யணும், இந்த இடத்துல உட்காந்து செய்யணும், இந்த திக்கு பார்த்து செய்யணும் அப்படின்னு. இதுக்கு அந்த மாதிரி கட்டுப்பாடு கிடையாது. ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் சொல்கிறோமே, அது கிடையாது. இது எந்த கட்டுப்பாடையும் விதிக்கலை. அதனால் எப்படி வேணாலும் சொல்லலாம், யார் வேணாலும் சொல்லலாம், யார் வேணாலும் எங்கே வேணாலும் எப்போ வேணாலும் எப்படி வேணாலும் சொல்லலாம் அப்படிங்கிற ஒரே ஒரு பெரிய மகத்துவம் இந்த இறை நாமத்துக்கு எப்பவும் உண்டு. அதுதான் இதோட பெரிய மகிமை. அதனால தான் எல்லாருக்குமே சுலபமான தர்மம்னு இதை சொல்லியிருக்கு. அதனால் எல்லாராலையும் சுலபமாக செய்யக்கூடியது. அதான் எப்படி வேணாலும் சொல்லலான்னு இருக்கு. அதுதான் முக்கியம். இதை எப்படியாவது சொல்லணும் தான், இதை எப்படியாவது சொல்லியே ஆகணுங்கிறதுக்காக தான் இப்படி கொண்டு. ஏன்னா இந்த மனிதர்கள்ட்ட சொல்லணும் அப்படின்னு இதை சொல்லியே ஆகணும்னா ஏதாவது ஒரு காரணம், நம்ம ஏதாவது ஒரு சாக்கு சொல்லுவோம் இல்லையா? யாராவது எங்கேயாவது கூப்பிட்டு அங்கே போகாமல் இருக்கிறதுக்கு என்னெல்லாம் சாக்கோ அதெல்லாம் கண்டுபிடிச்சி சொல்லிவிடுவோம். அது மாதிரி இதுலேயே தப்பிக்க முடியாது, நீ அந்த விதத்துலையாவது இதை சொல்லியே தான் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த மாதிரி இதை வச்சிருக்கு. ஏன்னா இதையும் விட்டாக்க இந்த ஜீவராசிகளுக்கு வேற கதியே இல்லை. ஹரே நாமைவ 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 மம ஜீவனம் கலவு நாஸ்தியேவ 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 கதிஹி அந்யதா அப்படின்னு புராணத்தில் ஒரு ஸ்லோகம். இந்த கலியுகத்தில் இந்த ஹரிநாமத்தை தவிர வேற கதியே இல்லை அப்படின்னு 3 தடவை புராணத்தில் சொல்லியிருக்கு. அது தெரிஞ்சுதான் இப்படிலாம் இந்த இறை நாமத்துக்கு இப்படிப்பட்ட ஒரு மகிமை வச்சிருக்கு. அதனால இது நல்லா தெரிஞ்சும், யார் வேணாலும் எங்கே வேணாலும் எப்போ வேணாலும் எப்படி வேணாலும் சொல்லலாம். இந்த 4 மகிமையும் 4 பெருமையும் இந்த இறைநாமத்துக்கு மட்டுமே உண்டு. வேற எந்த தர்மத்துக்கும் அப்படி கிடையவே கிடையாது. அதுதான் இதுக்கு நீங்க கேட்ட கேள்விக்கு சரிய தெளிவான பதில் இதான். நல்லா கிளியராக புரிகிற மாதிரி சொன்னீங்க ஐயா. யார் வேணா எப்போ வேணா எப்படி வேணா சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு
புல் பூண்டுலேருந்து பறவைகள்லேருந்து விலங்குகள் வரைக்கும் யார் வேணால் சொல்லலாம், மனுஷங்களுக்கு மட்டும்தான் இது வந்து நியதி அப்படின்னு கிடையாதுன்னு சொன்னீங்க. இப்போ கஜேந்திரன் வந்து ஒரு யுகத்தில் வந்து ராமராமன் சொன்னாங்கன்னு நீங்கள் வந்து சொன்னீங்க இல்லையா? இப்போ இருக்கக்கூடிய இந்த கலியுகத்துக்கு வந்து இது சாத்தியமாகுமா? அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள்.